காலம் பொன்னானது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள். எபேசியர் 5:16. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் கொடைகளில் மிகவும் பெரிய கொடை காலம். அதேபோல் மிகவும் எளிதாக வீணடிக்கும் கொடையும் இதுதான். புனித பவுல் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த கொடையை உயர்வாக மதித்து அதை மிகவும் கவனமாக செலவழிக்க வேண்டும் என இங்கு கூறுகிறார். ஏனென்றால் நாம் வாழும் இந்த காலம் பொல்லாததாக, சோதனைகள் நிரம்பியதாக, ஆவிக்குரிய போராட்டங்கள் நிறைந்ததாக இருப்பதால் நாம் அதை கண்ணாடியை கையாளுவதைப் போல மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஆம், நாம் பணத்தை இழந்தால் மறுபடியும் சம்பாதித்து விடலாம். உடல் நலத்தை இழந்தால் திரும்பவும் சரி செய்து விடலாம். உறவுகள் முறிந்தால் கூட அதை ஒட்ட வைத்து விடலாம். ஆனால் இழந்த காலத்தை, நேரத்தை நம்மால் திரும்ப பெறவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு கொடையாக 24 மணி நேரத்தை ஆண்டவர் நம் கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் எவ்வளவு மணி நேரத்தை நாம் அவருக்காக செலவழிக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது தானே. ஏனென்றால் அதை கொடுத்தவர் அவர்தானே. அதனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானது என்பது நன்றாகவே தெரிந்திருக்க வேண்டும். காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்வது என்பது எப்பொழுதும் பிஸியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக அது ஒரு தேர்வை குறித்தது. அதாவது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்தது. அழிந்து போகும் காரியங்களுக்காக அதை பயன்படுத்துகின்றோமா, அல்லது அழியாத நிரந்தரமான விண்ணகத்திற்காக அதை பயன்படுத்துகிறோமா என்பதை குறித்தது. அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்யும் முன் நம்மை நாமே கேள்விகள் கேட்டு ஆராய்வது. நான் செய்யும் இந்த காரியம் எனது ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துமா? ஆம், சினிமா பாடல்களை கேட்கும் பொழுதும், கேளிக்கை காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் ஆண்டவரை நினைக்க தோன்றுமா? நிச்சயமே முடியாது. அப்படி என்றால் அந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன கைமாறு செய்கின்றேன் என்றுதானே அர்த்தம். ஆண்டவர் நினைத்தால் அந்த காலத்தை கொடுக்காமல் நம் உயிரை எடுத்திருக்கலாம். நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. அப்படிப்பட்ட கிருபை உள்ளவருக்கு நாம் எவ்வளவு நேரம் ஒரு நாளில் கொடுக்கின்றோம்? யோசிப்போம். இரண்டாவதாக, நான் செய்யும் காரியம் என்னை ஆண்டவரின் அருகில் கொண்டு செல்கின்றதா, அல்லது என்னை அவரிடமிருந்து பிரித்து செல்கின்றதா என்று பார்த்தாலே நமக்கு தெரியும் நாம் காலத்தை நன்றாக உபயோகப்படுத்துகின்றோமா இல்லையா என்று. அனைத்திற்கும் மேலாக நான் செய்யும் இந்த காரியத்தில் இயேசு பிரியப்படுவாரா என்று மட்டும் யோசித்தால் போதும். வேறு ஒன்றுமே தேவையில்லை நாம் எவ்வாறு காலத்தை உபயோகப்படுத்தி கொள்கிறோம் என்று பார்ப்பதற்கு. ஆம் அன்பானவர்களே, ஜெபம் செய்யும் பொழுதும், விவிலியத்தை வாசிக்கும் பொழுதும், மற்றவர்களுக்கு சேவை புரியும் பொழுதும், நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதும், உடனே மன்னிக்கும் பொழுதும், மற்றவர்களை உண்மையாக அன்பு செய்யும் பொழுதும், உன்னதமான நோக்கத்தோடு வாழும் பொழுதும் காலத்தை நாம் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என விவிலியம் நமக்கு கற்பிக்கின்றது. தனக்கு காலம் கொஞ்சம்தான் இருக்கிறது என்பதினால் சாத்தான் பாவத்தை தண்ணீராய் ஓட வைத்து கொண்டிருக்கின்றான். பலம் மிகுந்த சோதனைகளால் மனிதர்களை, குறிப்பாக வாலிபர்களை தன் வலையில் விழ வைத்து கொண்டிருக்கின்றான். எங்கு திரும்பினாலும் அநீதி, எங்கு திரும்பினாலும் கொலை, கொள்ளை என்ற காரியங்கள், பிறர் அன்புக்கு விரோதமான செயல்கள், எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகம், பணம், பதவி, பட்டம் என்று சொல்லி இவைகளையெல்லாம் ஒரு பகடை காய்களாக வைத்து மக்களை வலையில் விழ வைத்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, நம் காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் சிறு தடுமாற்றங்களின் மூலம் சாத்தான் பெரிய இழப்புகளை சந்திக்க வைத்து விடுவான். ஆகவே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த காலத்தை கையாள்வதை பொறுத்து. நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பதை வைத்துதான் நமது வெற்றி வாழ்க்கையே அடங்கி இருக்கின்றது. அவை ஜெபம் செய்வோம். கவலையை விட ஆராதனைக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கவும், சமூக வலைத்தளங்களுக்கு பதிலாக விவிலியத்திற்கும், கேளிக்கைகளுக்கு பதிலாக ஜெபத்திற்கும், வசதிக்கு பதிலாக ஆண்டவரே உமது திட்டத்திற்கும் நாங்கள் மதிப்பு கொடுத்து நேரம் ஒதுக்க எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.